இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் நடக்குது. அது தப்பு இல்லையா? அந்த தவறை எதிர்த்து பல கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க. இதுல என்ன தவறு? விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கட்சி தொடங்கினப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னார். அந்த சொன்னதே பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வலை போடணும் அப்படின்றதுனாலதான் சொன்னார். ஆனால் இவர்கள் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சக்தியாக இன்றளவிற்கு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிமுகவிற்கு. இவங்க அதிமுகவை காமிச்சு திமுகவை பயமுறுத்தலாமே தவிர விஜய் அவர்களை காமிச்சு பயமுறுத்துற அளவிற்கு அவரும் இல்ல, திமுகவும் அந்த அளவிற்கு இல்ல. விஜய் அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மாநாடு எல்லாம் போட்டிருக்காரு, கூட்டமாவது கூட்டுறாரு இல்லங்க. கூட்டம் எல்லாருக்கும் கூடுதுங்க. இன்னைக்கு யாருக்கும் கூட்டம் கூடல. விஜய் எவ்வளவு பெரிய ஸ்டாரு, வெளில போனா எவ்வளவு கூட்டம் வரும். புரட்சி தலைவரோட பெரிய ஸ்டார் கிடையாது. டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 5-6 வருஷம் 7 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் 2016 அப்புறம் பாத்தீங்கன்னா, போராட்டம் மட்டுமே தான் வாழ்க்கை, போராட்டம் மட்டும்தான் தமிழகம், போராட்டம் நடத்தினால்தான் நாம் உயிரே வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு போராட்டங்கள் வீரியமாக இருந்தது, பிரபலமாக இருந்தது. ஒரு போராளி அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொள்வது பெருமையாக இருந்தது. இல்லப்பா போராடக்கூடாது, போராட்டம்னு இருந்தா நாடு சுடுகாடாயிடும், சரியான வழியில போராடணும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன போது, இல்ல நானும் போராளி தான், நானும் சமூக விரோதி தான் அப்படின்றத ஒரு பெருமையா அடையாளப்படுத்தினாங்க. ஆனால் இப்பொழுது போராட்டம் அப்படின்னு பண்ணாலே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ அடக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ அப்படின்ற கேள்விகள் வருது. அதுவும் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை போராட்டங்களை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறார்களோ அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் ஒடுக்குமுறை யார் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா 2016 இருந்து 21 வரைக்கும் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திய திமுக இப்பொழுது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கிறதோ அப்படின்ட்டு நாம சொல்லல, அவர்களுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் நடப்பு அரசியலை பற்றி நிறைய பேச நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். நீங்க இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி ஆதரிக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த டைம்ல எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கணும், ஏன்னா இல்லைன்னா இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது, ட்ரெயின்ஸ் எல்லாம் கரெக்டான டைம் வந்துச்சு, தப்பான டைம் வந்துச்சு, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த டைம்ல எமர்ஜென்சி தேவைன்னு சொல்லுவாங்க. நீங்க அதே ஆதரிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இல்லைங்க, நம்மளோட நிலைப்பாடு எமர்ஜென்சி கூடாதுன்றதுதான். சோ இப்ப இருக்கிறது அந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்டங்க, அதாவது எமர்ஜென்சின்னா என்னங்க, எல்லா விதமான சுதந்திரமும் பறிக்கப்படுவதுதான் எமர்ஜென்சி. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பர்சனை கொன்றுறாங்க, அந்த கொலை செல்லும் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி சொல்லுது. அரசாங்கம் நினைத்தால் மட்டும்தான் ஒருவருக்கு உயிர் வாழக்கூடிய சுதந்திரமும் கொடுக்கப்படும் அப்படின்றது தான் எமர்ஜென்சி சொல்லுது. அதுதான் எமர்ஜென்சியோடைய டெஃபினேஷன். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பற்றி பேசினால் மட்டும்தான் பேச முடியும், அதை எதிர்த்து ஒரு கருத்துக்கள் இருந்தால் பேச முடியாது என்ற சூழல் அப்படின்றது கிட்டத்தட்ட எமர்ஜென்சி தானே. இல்லங்க, இப்போ திமுக பல போராட்டங்களை நடத்தியது. அது உரிமை சார்ந்த போராட்டங்கள், மண் சார்ந்த போராட்டங்கள், பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இப்ப திமுக அரசு எல்லாருமே தானே விமர்சிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் விமர்சித்துக் கொண்டுதானே இருக்கு. அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் திமுக அனைவருக்கும் தானே கொடுத்திருக்குது. கருத்து சுதந்திரம் எங்கெங்க இருக்கு? அதாவதுங்க, இப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்களோ ஒரு பத்திரிகையாளரோ இல்லைன்னா சாதாரண மக்கள் ஒரு ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் பதில் கொடுங்க, ஆக்கப்பூர்வமாக இல்லை என்றால் புறக்கணித்து செல்லலாம். அது விரோதமாக இருந்தால், கால்புரட்சியின் காரணமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் நடக்குது, அது தப்பு இல்லையா? அந்த தவறை எதிர்த்து பல கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? முரசொலியில கொடுத்த ஒரு டெபினிஷன் நம்ம சொல்ல வேண்டியது தோழமைக்கு அழகு இல்லைன்ட்டு. ஏன்னா பல சக்திகளை அவங்கள சொல்ற மாதிரி மதவாத சக்திகளை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. ஒரு கூட்டணி தர்மம்ன்றதை காப்பாற்ற வேணாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள். கூட்டணியா இருக்கும்போதே ஒரு கட்சியை விமர்சித்தா அது கூட்டணிக்கு அழகா? நான் கடந்த காணொலியில சொல்லும் போது சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காரணத்திற்காக தொடங்கப்பட்டிருக்கும். எல்லாருமே பொதுவா நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்தவர்கள் போல நான் என்ன பண்ண போறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன், அதுதான் என் கொள்கைன்னு சொல்லலாம். பட்
அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை கொண்டுதான் ஒரு கட்சியை வந்து உருவாக்கியிருக்கும். அப்ப அந்த சித்தாந்தத்திற்கே எதிர் வரும் பொழுது அவர்கள் குரல் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னா குரல் கொடுக்கணும். வெற்றி என்ற இலக்கை கடந்து, கூட்டணி என்ற கணக்கை கடந்து தன்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிர்நிலையான ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு அந்த குரல் கொடுக்கிற இடத்துல அந்த கூட்டணியில யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், விசிகா கட்சி ஆகட்டும், அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான சூழல் இப்ப இருக்கா இல்லையா? இல்ல, நீங்க வந்து திருமாவளவன் அவர்கள்லாம் குரல் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களான்னு கேக்குறீங்க. திருமாவளவன் வந்து கடுமையாக தோழமை எல்லாம் சுட்டி இருக்கிறாரு. ஒரு முறை நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு தயாநிதி மாறன் எல்லாம் கேட்கும்போது கடுமையான தோழமை சுற்றல் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க எதிர்த்து கேள்வியை கேட்கறதுல நினைக்கிறீங்களா? எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லையா? இப்ப பல இடத்துல அவர்கள் கேள்வி, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொன்னாரா இல்லையா? அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் யார் யாரெல்லாம் தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழலால் கட்டமைக்கப்பட்டிருக்கோ அவர்கள் எல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள். அப்ப அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பெண் விளிம்பு நிலையில் இருந்த மக்களா இல்லையா? நிச்சயமாக. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக நிற்க வேண்டியது அவருடைய கொள்கையா இல்லையா? நின்னாரா? அங்கெல்லாம் கூட்டணி தர்மம்னு ஒரு வார்த்தை வருது. அவரு கடுமையான கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணி தர்மத்துல இருந்து விலகி வரதா முரசொலி சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி தர்மத்துல இருந்து விலகி வர போறதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீட் ஷேரிங்க எக்ஸ்ட்ரா பண்றதுக்கான ஒரு இதுதானே தவிர அவர் எந்த போராட்டத்திற்கும் வரலையே. இப்ப அவர் மாற போறாரு, அவருடைய பதவி காலம் முடிய போகுது. அவர்களுடைய அந்த கட்சியோட சித்தாந்தம் படி 75 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து நாளைக்கோ நாளானைக்கோ முடிய போகுதுன்னு சொல்றாங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு போட்டுட்டு ஒரு 2 நாள் நம்ம வந்து லைவ்ல இருப்போமே அப்படின்றதுக்கான விஷயமா தான் நான் அதை பாக்குறேனே தவிர கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதற்காக தன்னுடைய கூட்டணியை முறித்து கொள்ளும் என்ற இது இடத்துலயும் இல்ல, இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் என்ற இடத்துலயும் இல்ல. சரி, தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிவிட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 2016 to 21 வந்து போராட்டம் அப்படின்னு பண்ணி புதிய நிறுவனங்கள் தொடங்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. போராட்டத்தை மட்டுமே வேலையாக வைத்துக் கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இப்பொழுது போராட முடியாமல் அவர்களும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி எஸ்.ஆர். சேகர் சார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். பாஜகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய அவர் வந்து விட்டிருந்தார். சோ அது உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த கருத்தை? ஆமா, அதாவது போராடுவதுதான் என் முழு நேர வேலை அப்படின்றதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். புரியுதுங்களா? நம்ம அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, யார் என்ன பண்ணாலும் போராடுறதா என்னோட வேலை அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்களா இருந்தாங்க. உரிமைகள் வந்து நிலைநாட்ட முடியுது. நம்ம அந்த தமிழக மண் அப்படின்றது வந்து புதைப்பதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா கூட போராடிதான் பெற வேண்டி இருந்தது கருணாநிதி அவர்களுக்கு. சோ போராட்டம் இல்லாம எப்படி நீங்க தமிழகத்தை நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு போராடணும். போராடுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னா அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லையே, எல்லாரும் போராடிட்டே இருக்கலாமே. 1947க்கு முன்னாடி நம்மளை ஆண்டவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள், அயலவர்கள் என்பதற்காக நம்ம போராடிட்டே இருந்தோம். இன்னைக்கு நம்ம தான் தேர்ந்தெடுத்து ஒரு அரசை வந்து வைக்கிறோம். அந்த அரசு நம்மளுக்கு செய்யறது விஷயங்கள்ல நம்மளுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஜுடிஷியரி இருக்கு. சில விஷயங்கள் வந்து போராடினால் மட்டும்தான் விழிப்புணர்வு ஏற்படும், அதற்காக போராடுவது என்பது ஓகே. எல்லாத்துக்குமே போராடணும்ன்ற மனோபாவம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு ஆபத்தானது. அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் கொண்டிருந்த ஒரு இயக்கம் தான் கம்யூனிஸ்ட். எதற்கு எடுத்தாலும் போராடுவாங்க. இன்னைக்கு எதுக்குமே போராட முடியல. இன்னைக்கு உண்மையிலேயே போராட வேண்டிய ஒரு விஷயத்திற்கு கூட அவர்களால் போராட முடியவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. சரி, இல்ல ஒருவேளை இப்படி ஒரு இது இருக்கலாம். அதே எஸ்.ஆர். சேகர் சாரோட அறிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னா 25 கோடி போன பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்துருந்தாங்க. இப்போ விலைவாசி உயர்வு ஆயிடுச்சு, போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அகவிலைப்படி உயர்வு, இதெல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரு போனஸ் கொடுக்கணும் அப்படின்ற கருத்து அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விலைவாசி அந்த 5 வருஷம் கேப் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி 25-50 கோடியா கொடுக்கணும்னு. ஒருவேளை அதற்கான மறைமுக சிக்னல் தான் எதுவோ இருக்கலாம். சீட் அதிகமா கேட்கலாம். தன்னுடைய இருப்பை காட்டி கொண்டால் தானே நீங்க நெகோசியேட் பண்ண முடியும். நான் இருக்கேன், எனக்கு இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்றத காட்டினாதான் நெகோசியேட் பண்ண முடியும். அதற்கான ஒரு விஷயம். திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்காக பல விஷயங்களை வந்து செய்தார். ஆனாலும் அவருக்கான இடம் அப்படின்றது அப்படியே தான் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன வரப்போறது கிடையாது.
தன்னுடைய தொண்டர்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. ஒரு 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 கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிராக்டிகலா பேசுவோம், ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு சில 1000 நபர்கள், ஒரு சில லட்சம் நபர்கள் இருப்பாங்க. சீட்டு 2 பேருக்கு 3 பேருக்கு தான் கிடைக்கும். அப்ப 2 பேர் 3 பேரை வந்து வளர்த்து விடுவதற்காக நான் ஏன் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உழைக்கணும்? கொள்கை இருக்கா? இதற்காக உழைக்கிறோம் இருக்கா? 2-3 பேருக்கு வந்து பதவி கிடைப்பதற்காக எதற்காக லட்சக்கணக்கான மக்கள் உழைக்கணும்? அப்ப அவங்களை எப்படி நீங்க வந்து திருப்திப்படுத்துவீங்க? இது மாதிரியான பேச்சுக்கள் மூலமாக. அவ்வளவுதான். பாருங்க, நாங்க கொள்கை சார்ந்து இருக்கிறோம், கூட்டணி இருக்கிறோம். ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திருமாவளவன் ரூட்லயே வந்து கொஞ்சம் விஜய் பக்கம் தூது விடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ? அதாவது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்சி தொடங்கினப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னார். அந்த சொன்னதே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வலை போடணும் அப்படின்றதுனாலதான் சொன்னார். ஆனால் இவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். தங்களுக்கு என்று சித்தாந்தம் இல்லை. அந்த சித்தாந்தத்தை வந்து வெறும் வாய்ப்பேச்சுக்காக பேசிக் கொண்டிருந்தால் கூட அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சக்தியாக இன்றளவிற்கு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அதிமுகவிற்கு இருக்கு. இவங்க அதிமுகவை காமிச்சு திமுகவை பயமுறுத்தலாமே தவிர, வாய்ப்பு இருக்கே தவிர, விஜய் அவர்களை காமிச்சு பயமுறுத்துற அளவிற்கு அவரும் இல்ல, திமுகவும் அந்த அளவிற்கு இல்ல. விஜய் வந்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மாநாடு எல்லாம் போட்டிருக்காரு, இவ்வளவு எல்லாம் பண்ண ரேட்டு. நம்ம வந்து பிராங்காவே பேசலாமே, சித்தாந்தம் இல்ல விஜய்க்கு, ஒன்னும் பெருசா பண்ண போறது இல்ல. கூட்டமாவது கூட்டுறாரு இல்லங்க? கூட்டம் எல்லாருக்கும் கூடுதுங்க. இன்னைக்கு யாருக்கு உங்க கூட்டம் கூடல? இல்ல, அந்த விஜய்க்கு வந்து கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? வடிவேலுக்கு கூடின கூட்டம் மாதிரி ஆயிடும் நினைக்கிறீங்களா நீங்க? நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரை உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய நட்சத்திரம் புஷ்பா, நீங்க பாத்திருப்பீங்க, புஷ்பா 2 ஆடியோ லான்ச் வந்து பூனேல பண்ணாரு, பீகார்ல பண்ணாரு. பீகார்ல கூட்டம் குடிச்சா இல்லையா? அவர் அதுக்காக அங்க போய் நிக்க முடியுமா? பாருங்க, எனக்கு 10 லட்சம் பேர் கூடிட்டாங்கன்னு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. கூட்டம் கூடும். ஒரு திரை நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூடும். விஜய் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை பின்தொடரக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த ரசிகர்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரையில் தான் பின்தொடர்வார்கள். புரியுதுங்களா? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துல எதற்காக பின்தொடரும் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா யாரும் பின்னாடி போக மாட்டாங்க. இது எல்லாம் வந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இது வந்து ஒரு படத்தோட ஓப்பனிங் மாதிரிங்க. படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நீங்க ஸ்டார் கேஸ்ட பொறுத்து ஓப்பனிங் நல்லா இருக்கும். ஆனா ஓடுறது வந்து கண்டென்ட்டை பொறுத்து. அந்த கண்டென்ட் இல்லைன்னு சொல்றேன். அந்த கண்டென்ட்டுக்கு தான் நான் ஆக்சுவலா வர வந்தேன். ஓகே, தொடக்கத்துல வந்து சித்தாந்தம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. ஆனா வெளியில போய் தான் உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுல ஒரு போட்டோக்கு மாலை போட்டாலே அன்னைக்கு கண்டென்ட் நான் தான்றதை விஜய் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இறந்த நாள் அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் போட்டோ, பிறந்த நாள் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் போட்டோ அப்படின்னு அவருக்கான பாதையை அவர் தெளிவா தானே உருவாக்கி இருக்காரு. இது நாள் வரைக்கும் உலக அரசியல்ல இது நாள் வரைக்கும் அரசியலுக்கு வந்த யாருமே வந்து செய்யாத வேலை. இது பெரிய சாதனை. எதுக்கும் நான் வெளியில போக மாட்டேன், என்னவா இருந்தாலும் என்கிட்ட வா. அது தன்னுடைய தொண்டர்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய கொள்கை தலைவர்களா இருந்தாலும் சரி, இல்ல தேச தலைவர்களா இருந்தாலும் சரி, என் வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நான் மரியாதை செலுத்துவேன். இது வந்து அரசியலுக்கு ஆபத்தானதுங்க. நான் உங்களுக்கு கடந்த காணொலியில சொல்றேன், விஜய் வந்து எவ்வளவு பெரிய ஸ்டாரு, வெளில போனா எவ்வளவு கூட்டம் வரும். ஒரு வாட்டி பெரியாரு நினைவிடத்துக்கு போய் மாலை போடுறதுக்கே அவங்களுக்கு வந்து அவ்வளவு இதுவா இருந்தது. நிவாரணம் கொடுக்குறேன்ட்டு வெளில போனா ஆயிருக்குமா? இல்ல ராணி வேலு நாச்சியரோட நினைவிடம் எங்க இருக்குது, அவங்க பிறந்த இடம் எங்க இருக்குன்றது டீட்டெயில் விஜய்க்கு தெரியாம இருக்குன்னு சொல்ல வரீங்களா? வெளில போறதால எவ்வளவு சங்கடங்கள் இருக்கு. புரட்சி தலைவரோட பெரிய ஸ்டார் கிடையாதுல்ல, புரட்சி தலைவரோட பெரிய ஸ்டார் கிடையாதுல்ல. அப்ப அவர் வந்து களத்துக்கு வந்தாரா, வீட்டுல இருந்தே பண்ணாரா? இல்ல, அந்த காலத்தையும் இதையும் நம்ம ஒப்பிடுறது கரெக்டா இருக்குமா? அந்த காலத்துல கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த காலத்துலதான் அந்த உணர்ச்சி அதிகமா இருந்துச்சு. தலைவரை பாத்திர மாட்டேனான்னு இந்த காலத்தையும் செல்போன் இல்லாத அந்த காலத்தையும் நம்ம கம்பேர் பண்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு தலைவரை வந்து
ஒரு உயர்ந்த இடத்தில் வச்சு பார்த்த காலம் அந்த காலம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு புரட்சி தலைவரை வந்து மக்கள் பார்த்தாங்க. அவரு நினைச்சிருந்தா தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய தோட்டத்துல வச்சு பண்ணிருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவர் படுத்துட்டே ஜெயிச்சாரு. உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனால் வெற்றி பெற்றார். முதலமைச்சராக வெற்றி பெற்றார். ஆனால் அவருக்கு கூட தெரியும், நாம் அரசியல் செய்ய வந்திருக்கோம், நம்ம பின்னாடி மக்கள் இருக்காங்க, நான் கூப்பிட்டா என் வீட்டுக்கு வருவான். ஆனா நான் அதுக்காக அரசியலுக்கு வரல, அது சினிமா. நான் மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கேன், அவர்களுடைய இடத்திற்கு நாம் போனோம். அதுதான் பெருந்தன்மை, அதுதான் அரசியல், அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கான அழகு. அவர் நினைச்சிருந்தா எத்தனை சாக்கு போக்கு சொல்லிருக்கலாம். இல்ல, பட் இட்ஸ் டூ இயர்லி டு கமெண்ட் ஆன் விஜய் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விஜய்க்கு தூது விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் இருக்கும்போது, பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில அது இருக்கும்போது டூ இயர்லி டு கமெண்ட் ஆன் விஜய் நீங்க நினைக்கலையா? அது அதாவதுங்க, நான் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு வாங்குவாங்கன்றதுல நான் கமெண்ட் பண்ணல. அவருடைய அரசியல் ஆபத்தானதுன்றதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதை ஆணித்தரமா சொல்றேன், ஆதாரபூர்வமா சொல்றேன். நம்ம கடந்த காணொலியில பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், இந்த காலேஜ் பிரச்சனைக்கு அவர் இன்னும் குரல் கொடுக்கலன்னு. ஏன்னா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால குரல் கொடுக்கலன்னு. சொன்ன உடனே குரல் கொடுத்தாரா இல்லையா? போய் ஆளுநரே சந்திச்சிருக்காருங்க. சாதாரணமான அரசியல் பண்ணவில்லை, ஆளுநரை செஞ்ச. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஆளுநரை பணியூர் கூப்பிட்டாரு, ஆளுநர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்க போனாங்க. நீங்க விமர்சனம் வைக்கலாம், அது ஒரு புறம் இருந்தாலும் வெளியில் வந்து ஆளுநரிடம் யாருமே எல்லாருமே மறந்து போன அந்த பெஞ்சல் புயலோட நிவாரண நிதியும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசுக்கு ஒரு கூட்டு, மாநில அரசுக்கு ஒரு கூட்டு அப்படின்னு வச்சிருக்காரு. சோ விஜய் அரசியல் ஆபத்து எங்க இருக்குது? அதாவதுங்க, விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தனக்கென்று ஒரு கோட்பாடு, சித்தாந்தம், எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தப்பு அப்படின்றது தெரியல. பின்னாடி இருக்கிறவங்க பாருங்க, எல்லாருமே போராடுறாங்க. பாஜக போராடுது, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக இந்த விஷயத்தை வந்து கையாளுறாரு. அதிமுக வந்து பெரிய லெவல்ல பண்ணுது, சீமான் அவர்கள் வந்து சிறை பிடிக்கப்படுறாரு, எல்லாருமே போராடுறாங்க. அப்ப நம்ம போராடலன்னா நம்மள புறக்கணிச்சிருவாங்க மக்கள்னு சொன்ன உடனே டப்புன்னு அவர் களத்துக்கு வர்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னோம், அந்த பெண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் பேசாம இருந்தாரு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, அவருடைய ரசிகர்கள். இப்ப ஏன் பேசினார்? அப்போ அதுதான் சொல்றேன், ஒரு நிலைப்பாடு இல்ல சார். நான் பேசுனா இதுதான் பேசுவேன், பேசலன்னா பேச மாட்டேன், இதுதான் அரசியல். அப்பப்போ சந்தர்ப்பத்திற்கு மாறுறது சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பவாதம் என்னைக்குமே ஆபத்தானது சமுதாயத்துக்கு. அதுதான் அந்த அரசியல் தான் அவர் முன்வைக்கிறாரு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவருடைய அரசியல் ஆபத்தானது. நீங்க சீமான் பத்தி குறிப்பிட்டதால நான் கேக்குறேன், சீமான் இப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டாரா இல்ல அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் ஆயிட்டாரா? ஏன்னா பரபரப்பு அப்படின்றது இல்ல, அவர் சமீபத்துல பரபரப்பான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கூட அரசியல் ரீதியாக இல்லாம அந்த எஸ்பி வருண்குமார் அவங்கள பத்தின விமர்சனங்கள் அது 1 to 1 அப்படிதான் இருக்கு. அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டாரோ? பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு போல அவரு. ஏன்னா அவருடைய மனநிலையில என்ன ஓடுதுன்னா, நான் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கத்தி கூட்ட ஒரு கூட்டத்தை ஒருத்தர் டக்குன்னு கூட்டு போயிட்டாரு, அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனு. நாம பேசக்கூடிய அரசியலை முறியடிப்பதற்காக பல பேர் வந்துட்டாங்க, பல பேச்சாளர்கள் வித் எவிடன்ஸோட வந்துட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து அவரை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணுது. நிறைய பேர் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இந்த வாட்டி ஜெயிக்க போறதுல கூட்டணியாவது வைக்கலாம் அப்படின்னு. இன்னொன்னு, கட்சிக்குள்ள பல விதமான சங்கடங்கள் இருக்குங்க. எல்லாரும் புரட்சி தலைவி அம்மாவை போல தனிச்சையான முடிவெடுக்கக்கூடிய தலைவரா மாறிவிட முடியாது. நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருப்பாரு, நான் தான் தத்துவம், நான் தான் சித்தாந்தம், நான் தான் கட்சி அப்படின்னு. அது அவரோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு யாரும் அந்த பாணியில் அரசியல் செய்ய முடியாது. அந்த பாணியில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் இருக்கார். தான் வச்சதுதான் சட்டம், நான் கொடுக்கறது தான் சீட்டு, நான் அடிக்க சொல்றதுதான் போஸ்டர். அது கட்சியில பல பேர் ஏற்கல. ஏன்னா அந்த ஃபார்முலா ஃபைல் ஆகுது இல்ல. நீங்க சொல்றீங்க ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர், அப்ப நீங்க சொல்றது பிளாப் ஆகுது இல்ல. அப்ப அவங்க எதிர்கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த கேள்வி குரல்கள் கட்சிக்குள்ள அதிகமா இருக்கிறதுனால அவருக்கு எப்படி இதை கையாள்வதுன்னு தெரியாத சூழல் இருக்கிறதுனால அவரால் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல எல்லாம் மீறிதான அவர் மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்காரு. மைக் சின்னம் அப்படின்றது அவருடைய நிலையான சின்னம் இப்ப ஆகிட போகுது. அவர் கேட்ட சின்னம், அவர் கொடுத்த சின்னமாவது தேவை என்றால் விஜயோட பாட்டே எடுத்து மீண்டும் அதை போட்டு வந்து அவங்க பண்ண போறாங்க. கூட்டணியே இல்லைன்னாலும் விஜய் பாடின பாட்டு விஜய்க்கு யூஸ் ஆகுது இல்லையா, சீமானுக்கு யூஸ் ஆக போகுது. மாநில கட்சி அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து குறையும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இது நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், தமிழகத்தில் பொறுத்தவரையில் எப்பவுமே
திமுக அதிமுகவை தாண்டி ஒரு கட்சி வரணும்ன்ற எண்ணத்துல ஒரு 20% வாக்கு இருக்கு. அந்த 20% வாக்கு யாருக்காக போகணும் அப்படின்ற குழப்பங்கள் இருந்தது. சோ அந்த 20% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா ஏடிஎம்கேவும் எனக்கு வேணாம், டிஎம்கேவும் எனக்கு வேணான்றவங்க. நாம் தமிழரை தவிர வேற யாருமே நிக்கல. 2021 தேர்தல்ல ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் ஓட்டு பெற்றாங்க. இந்த கூட்டணி இந்த எலெக்ஷன்ல 2024ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி கூட்டணி, டிஎம்கே கூட்டணி. இதுல ஏடிஎம்கேலயும் சில சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. சோ டிஎம்கே எனக்கு வேணாம்னு நினைக்கிற சில பேர் வந்து நாம் தமிழருக்கு போயிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே வேணாம்னு நினைக்கிறவங்க தான் அந்த சைடு போயிருக்காங்க. எனக்கு ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே வேணான்றவங்களுக்கு ஸ்ட்ராங்கான அப்போனண்டா பிஜேபி வருது. ஏன்னா பிஜேபி வளர்ந்துகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இன்னும் விஜய் அவர்களும் வர்றாரு. அவரு ஒரு 5-8% ஓட்டு அவரும் எடுக்கதான் போறாரு. இந்த 5-8 யாரோட கூட்டணி இல்லாம அவர் நிக்கிறாருன்னா ஏடிஎம்கே எனக்கு வேணாம், டிஎம்கே எனக்கு வேணாம்னு நினைக்கிற ஓட்டு தான் இதெல்லாம். நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனாலும் இந்த தடவை மாத்தி போடுவேன்னு நினைக்கிற தொடர் விசுவாசி வந்து மாறக்கூடிய நிலைக்கு இந்த நாம் தமிழரோ விஜய் யாருமே வரல. அப்ப அந்த ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் 25% நிறைய பிரியும் போது இவர் திருப்பி ஒரு 10-15% எல்லாம் எடுக்க முடியாது. அந்த வளர்ச்சி அப்படின்றது நின்றுடும். இதுதான் பீக் பாயிண்ட் சீமானுக்கு. இதுக்கு மேல வீழ்ச்சி தான் இருக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதிகபட்சம் 12%. அதுக்கு மேல 12% தொட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் டவுன்ஃபால் தான். ஓகே, இரட்டை இலக்கு வந்ததுக்கு அப்புறமும் டவுன்ஃபால் ஆகும்ன்றீங்க? டெஃபினட்டா. அதுதான் சொல்றேன், இந்த இரட்டை இலக்குன்றதே எனக்கு திமுக வேணாம், அதிமுக வேணான்ற ஓட்டுல இருக்கக்கூடிய சேர்த்து தான். இதை தாண்டி ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா சித்தாந்த மாற்றம் இருக்கணும், நிலையான சித்தாந்தத்தை பேசணும். சீமானவர்களுக்கு வந்து பல இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அவரே ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாரு, அவரே அந்த விஷயத்தை எதிர்க்கிறாரு. அதே கட்சியில இருக்கிறவங்க நீங்க தானே இதை சொன்னீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற மனோபாவம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை அழிச்சு. ஓகே, பட் கட்டமைப்பு ரீதியாக பார்த்தால் நீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்தை தான் கேட்கிறேன். பாஜக கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருக்கிறதா, நாம் தமிழர் அதிகமாக ஊடி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? பாஜக கிராமத்திலுமா? பாஜகவுக்கு சிறந்த கட்டமைப்பு இருக்குங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசமான பேச்சாளர்கள் இருக்கிறதுனால, பிராக்டிக்கலா சொல்றேன் நான், உணர்ச்சி வசமான பேச்சாளர்கள் இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பிற்கான இருக்கு. அந்த ஈர்ப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்னா, இப்ப நான் வந்து ஒரு 18 வயசு முடிஞ்சிட்டேன், நான் அரசியலை பாக்குறேன், எல்லாருடைய வீடியோவும் பாக்குறேன், டிஎம்கே பேச்சாளர்கள் பாக்குறேன், ஏடிஎம்கே பேச்சாளர்கள் பாக்குறேன், பாஜக பேச்சாளர்கள் பாக்குறேன், நாம் தமிழர் பேச்சாளர் பாக்குறேன். அப்படின்னும் போது நாம் தமிழருடைய பேச்சாளர்களுடைய பேச்சின் வீரியம் வந்து அதிகமா இருக்கு. இதை நம்ம ஒத்துக்கணும். அதனால அந்த யங்ஸ்டர் வந்து ஈர்க்கப்படுறாங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தானே தெரியுது இது வெறும் பேச்சுதான், பேச்சை தாண்டி ஒண்ணுமே இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. சோ அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாத நபர்களுக்கான ஒரு களத்தை தான் அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நான் எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, நாம் தமிழர் அப்படின்றது காலேஜ் மாதிரி, போறேன் 4 வருஷம் இருக்கிறேன், வெளியேறுகிறேன். அந்த மாறுதல் ஏற்படணும்னா சித்தாந்தத்துல நிலையா இருக்கணும், எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா இருக்கணும், வெல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். நிறைவாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் பண்றோம். நாளை 6ஆம் தேதி தமிழக சட்ட பேரவை வந்து தொடங்க இருக்கிறது. எப்பவுமே தொடங்கும் போதெல்லாம் கவர்னர் வெர்சஸ் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு பயங்கரமான வாராதான் அது போயின்னு இருக்கு. நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ற நேரத்துல புதிய வாரே தொடங்கி இருக்கும். பட் நாளை என்ன மாதிரியான ஒரு போர் பிரகடனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரொம்ப ஸ்மூத்தா போயிடும் நினைக்கிறீங்களா? இல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இது சீராட்டி பாராட்டி இந்த கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கை சூப்பரா ஹேண்டில் பண்ணுதுன்ற வார்த்தைகள் ஒருவேளை இடம்பெறும் பட்சத்தில் மீண்டும் கவர்னர் அதை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, கவர்னர் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய மனதிற்கு எது சரி என்னப்படுதோ அதை பேசக்கூடிய ஒரு நபர். இப்ப இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டை வந்து விமர்சிப்பதற்கு அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
இன்னைக்கு தூங்கி எழுந்துச்சு பாக்குறவனுக்கு கூட தெரியும் இங்க குத்தம் சொல்றதுக்கு 1000 குற்றங்கள் இருக்கு. அப்ப அவருக்கு தெரியாம இருக்குமா? அப்ப அவரு முன்னாடியே உட்காந்து இல்ல பாருங்க சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு, தமிழகத்துல எல்லாமே இருக்குன்னா அவர் கோவப்படதான் செய்வார். ஆனால் அவருடைய கோவத்தை தணிக்கக்கூடிய இடத்தில் கவர்மெண்ட் இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம பேசக்கூடிய இதே நேரத்தில் திமுகவை சேர்ந்த பிரபல அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. எதுக்கு போனாரு? அது இன்னும் தகவல் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவருடைய மகன் அவருடைய இடங்கள் தொடர்பான இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கின்றது கூடுதல் தகவலாகவும் நாம் பதிய வேண்டும். சோ மடியில் கனம் இருக்குன்னும் போது பயம் இருக்கும். திமுக கூட்டணி ஏற்படுகிறது இந்த டெல்லி பயணத்தின் மூலமாக. திமுக கூட்டணி எல்லாம் ஏற்படாதுங்க. அதாவது பிராக்டிக்கலா பேசுறேன் நானு. பாஜகவுக்கும் நல்லா தெரியும், திமுகவுக்கும் நல்லா தெரியும். திமுக வந்து அதிமுகவை விட பாஜக வளர வேண்டும் என்று நினைக்கும். காரணம் என்னன்னா, பாஜக வளர்ந்தால் மட்டும்தான் தன்னுடைய அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நிலை நிறுத்தி வச்சுக்க முடியும் அப்படின்ற தத்துவம் திமுக இருக்கு. பாஜகவை பொறுத்தவரையில் திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்காமல் பாஜக இந்த மண்ணில் வளர முடியாது என்பது பாஜகவுக்கு நல்லா தெரியும். அப்ப திராவிட சித்தாந்தத்தை இன்னைக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். சோ அந்த கட்சியை வந்து அகற்றாமல் பாஜகவிற்கு எதிர்காலம் இல்லைன்னு பாஜகவுக்கு தெரியும். இந்த இடையில சமரசம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் 15 வருஷம் 20 வருஷம் பாஜக வெயிட் பண்ணணும் இதே இடத்துக்கு வர்றதுக்கு, திருப்பி இதே இடத்துக்கு வர்றதுக்கு. அந்த தவறை பாஜக செய்ய போவதில்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஜெயிக்கிறதுனால சென்ட்ரல் பிஜேபிக்கு பெரிய லாபமும் இல்ல, தோக்குறதுனால பெரிய நஷ்டமும் இல்ல. பிராக்டிகலா பேசணும், தமிழகத்தில் பாஜக இந்த தேர்தல்ல இல்லைனாலும் நிச்சயம் வெற்றி பெறும். இதே ஸ்டாண்ட மெயின்டைன் பண்ணா அது பாஜக தெளிவா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து திமுகவை எதிர்ப்பதுதான் பாஜகவுக்கு பிளஸ் பாயிண்டே தவிர திமுகவோடு கூட்டணி வைப்பது பாஜகவிற்கும் ஆபத்து, திமுகவிற்கும் ஆபத்து. 2 பேருக்குமே தெரியும் அது நடக்காது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு ஒரு ஆக்ஷன் அவங்க எடுக்கணும்ல. எங்களுடைய தப்பு இல்ல, யார்கிட்டயாவது போய் சொல்லணும்ல. முயற்சி தானே தவிர இதனால் கூட்டணி எல்லாம் ஏற்படாது, கூட்டணி எல்லாம் மாறாது. ஓகே, நிறைவான ஒரு கேள்வியாக, நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது அதுல பிரதானமான விஷயம் விஜய் பற்றியதாக இருந்தது. பொதுவாக ஆளுநர் உரை படிக்கப்பட்ட பிறகு, இல்லை மத்தியில் வந்து ஜனாதிபதி உரை எல்லாம் படிக்கப்பட்ட பிறகு ஆளும் கட்சியை புகழ்வதற்காகவே இந்த உரை அப்படின்ட்டு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைக்கும். இந்த முறை விஜயோடைய ரியாக்ஷன், ஏன்னா கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக அரசியலை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம், அதுவும் அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக பேச வேண்டிய ஒரு இடத்துல வந்து இருப்பாரு. பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 1, கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாரா, இல்ல இந்த சிஏஏ மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கடினமான வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டாரு. 2வது, அவர் பேசுவாரா பேச மாட்டாரான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு என்ன சூழல் ஏற்படுதோ அதுக்கு ரைட்டர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதுதான் அவர் பண்ணுவார். அவரு திரைப்படத்துல இருந்து இன்னும் வெளியில வரலைங்க. நீங்க தெளிவா பாருங்க, அவர் இன்னும் திரைப்படத்துல இருந்து வெளியில வரல. இயக்குனர் கட்டு டேக் அப்படின்னாதான் ஆக்சன். இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்காரு. இல்லங்க, திரைப்படத்துல வந்து அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றாரோ? அந்த சஸ்பென்ஸை இயக்குறவங்க மெயின்டைன் பண்றாங்க. நீங்க சிரிச்சு நீங்க சொல்றீங்க, நான் உண்மையிலே நான் சீரியஸாக கேட்கிறேன். விஜய் வந்து என்ன மாதிரியான பதில் சொல்லுவாரு அப்படின்றதுக்காக நான் ஆர்வமா இருக்கிறேன். ஏன்னா முதல் முறையாக நிர்வாகம் சார்ந்த ஒரு பதில் சொல்ற. நீங்க சொல்றதை பார்த்தா 3 நாள் வரைக்கும் அதை பத்தி பரபரப்பு இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாருன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இப்ப பேசுறது அரசியல் ஆதாயம் இருக்குன்னா பேசுவாருங்க, அரசியல் ஆதாயம் இல்லைன்னா பேச மாட்டாரு. மறைமுகமா அவருடைய அரசியல் தான். புரியலங்க, மறைமுகமா திமுக சப்போர்ட் பண்றாரோ, திமுக எதிர்ப்பார்க்கெல்லாம் பிரிச்சிடலாம், நம்ம மீண்டும் திமுக அரியணை ஏற்ற வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ? யார், விஜய் அவர்களா? விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம ஒரு காணொலி தனியா போடலாம். அவர் பின்னாடி பல டேட்டா நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்காரு, பின்புலத்துல யார் இருக்கிறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, எங்க இருந்தெல்லாம் ஃபண்ட் வருது, எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஜெயிக்க வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது, அவரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி பல பேர் உழைக்கிறாங்க. ஆனால் அவர் ஜெயிப்பதற்குண்டான எந்த முயற்சியும் அவரிடத்திலிருந்து இல்ல. அதுதான் பிரச்சனை. ஆசை இருக்கு, வேற எதுவும் இல்ல. குறிப்பாக அடுத்த வீடியோக்கு ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டையும் தயார் செய்து வருவதாக நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க. என்னுடைய பல விஷயங்கள் பேசணும், என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் சம்மரைஸ் பண்ணி நம்ம கம்யூனிஸ்ட் பிரச்சனையை பேசணும், சீமானை பற்றி பேசணும், விஜயை பற்றி பேசணும்,
ஆளுநர் உரை என்ன நடக்கும்ன்ற எக்ஸ்பிரஷன் என்னுடைய குறுக்கீடு இல்லாம ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேங்க. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முன்னாடி திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு, இது போன்ற பல கட்சிகள் இருக்கு. நீங்க பாருங்க திமுகவுடைய வரலாறு என்ன, அவங்க என்ன பண்றாங்க, என்ன முன்வைக்கிறாங்க, சொன்னதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதிமுகவுடைய வரலாறு என்ன, அவங்க என்ன முன்வைக்கிறாங்க, சொன்னதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? பாஜகவுடைய வரலாறு என்ன, அவங்க எதற்காக நிக்கிறாங்க? நாம் தமிழர் எதற்காக நிக்கிறாங்க? அவர்கள் சொல்லியது அவருடைய கட்சியில நடைமுறையில இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அவர் எதற்காக நிக்கிறாங்க? இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்கு செலுத்தணும், யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. இத நீங்க எடுத்துக்கோங்க. சமுதாயத்தில் புரட்சிகரமான ஒரு ஒரு மக்கள் ஒன்றிணையாமல் எந்த விதமான மாற்றமும் வராது. இன்னைக்கு மாற்றம் வர வேண்டிய சூழலில் தமிழகம் இருக்கு அப்படின்ற எண்ணம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த மாற்றத்தை முன்னேற்றமாகவோ இல்ல ஏமாற்றமாகவோ கொடுக்கக்கூடிய இடத்துல யார் யார் இருக்காங்கன்னு மக்கள் கொஞ்சம் பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம எல்லாரும் சொல்றது மாதிரிதான், நம்ம ஒரு டீ வாங்குறோம்னா ஒரு 10 கடையை பாக்குறோம், இன்னைக்கு ரிவ்யூ பாக்குறோம். ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா 10 கடையை பாக்குறோம். நம்மளுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தில் அமரக்கூடிய கட்சிகளுக்கான விஷயங்களை நம்ம தேடி பார்க்காமல் வேறொரு சில காரணங்களுக்காக வாக்களிக்கிறது தவறான விஷயம். எனக்கு பிடித்த நபர் என்பதை நீங்கள் பிடித்த வரைக்கும் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, பாராட்டுங்க. ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காதல்ல, தேசத்திற்கு நல்லதா நல்லது இல்லையா? ஏனால் தேச நலன்தான் நாளைய தலைமுறைக்கு நலன், நம்முடைய தலைமுறைக்கும் சேர்த்து. சோ அதை மனதில் வைத்துக் கொண்டு இன்னில இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஒரு நாள் 2 நாள்ல இன்னில இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மாசத்துல உங்களுக்கு தெரியும் யார் உண்மையில் மக்களுக்காக நிக்கிறாங்க, யார் நிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, யார் மக்களுக்கு எதிரானவர்கள், யார் வந்தால் தேசம் முன்னேறும், யார் வந்தால் தேசம் முன்னேறாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் முடிவெடுங்கள். மிக்க நன்றி சார். ஆக்சுவலா நிறைய விஷயம் பேசிப்போம். நேயர்களே, பொதுவாகவே தமிழகத்தில் மாற்று அரசியலுக்கான தேவை நிறையவே இருக்கிறது. அதில் மாற்று அரசியலை மட்டும் நான் முன்வைக்கும் மற்றும் ஒரு கட்சியாக இல்லாமல் உண்மையாக சித்தாந்த மாற்றத்திலிருந்து கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் தேசிய பொது உடைமை கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம பண்ற ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் மற்ற கட்சிகள் குறை சொல்வது அப்படின்றத நிறுத்தாம நிர்வாக ரீதியாக மட்டும் இல்லாமல் சித்தாந்த ரீதியாகவே என்னென்ன மாற்றம் வரணும் அப்படின்றத சசிகரன் அவர்கள் எப்பவுமே அழுத்தமாக கூறிக்கொண்டு வருவார்கள். சோ அந்த சித்தாந்தம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டுமல்லாமல் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அது வழி நடத்தக்கூடியது சித்தாந்தம் மட்டும்தான் அப்படின்றத தெளிவா சொல்றாரு. விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் அரசியலில் 1000 விமர்சனம் இருந்தாலும் தொடக்க புள்ளியான சித்தாந்தமே தவறு அப்படின்றத டைம் அண்ட் அகைன் அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையையும் அவர்களால் திமுக ஆட்சியை நடத்த முடியவில்லை அப்படின்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கியமாக நாளை ஆளுநர் உரை தொடங்கியவுடன் என்னென்ன அதிரடி சரவடி தமிழகத்தில் நடக்க போகிறது அப்படின்றதையும் அவருடன் சேர்ந்து உங்களுடன் சேர்ந்து காண ஆர்வமாக நானும் இருக்கிறேன். அண்ட் முக்கியமாக சசிகரன் அவர்கள் அடுத்து வரக்கூடிய முக்கியமான சில வீடியோக்களுக்கான கண்டென்ட்டை அவரே தயார் செய்து வைத்திருக்கிறதாக கூறியிருக்கிறார். அதையும் நிச்சயமாக பல விதங்களில் பல வழிகளில் ஆலோசிப்போம். மீண்டும் சசிகரன் அவர்களோடு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.